இனியறிந்தேன் ஈசற்கும் நான்முகனுக்கும் தெய்வம் நீ. இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை. இனியறிந்தேன் காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான். உன்னை புரிந்து கொண்டேன் கண்ணா. பொலிக பொலிக போயிட்டு வள்ளுவி சாபம் என்பது போல் என்னுடைய கர்மவினையும் உள்வினையும் தீர்க்கப்பட்டு நான் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ உடம்பு என்று சொல்லக்கூடிய சரீரம் என்று சொல்லக்கூடிய தேரில் மனது எண்ணம் புத்தி அனைத்தும் ஒருநிலைப்பட்டு சென்றால் வாழ்க்கை நிச்சயமாக ஜெயமாகும். நல்லதை நினைப்பதற்கும், நல்லதை பேசுவதற்கும், நல்லதை நுகர்வதற்கும், நல்லதை பார்ப்பதற்கும், நல்லதை நாடி செல்வதற்காக தான் இந்த சரீரம் என்று சொல்லக்கூடியதில் மெய் வாய் கண் மூக்கு செவி அனைத்தையும் படைத்து மக்களை நல்வழிப்படுத்த உங்களை சேவிக்க வேண்டும், உங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும், உங்களை இரண்டர கலக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி திவ்ய தரிசனத்தை கொடுத்து எங்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிற பரம்பொருளே. உடம்பு என்னுடைய ரதம் எப்படி செலுத்த வேண்டும், எப்படி செலுத்தினால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை மலரும் அமையும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவே திருத்தேர் என்று சொல்லக்கூடிய ரதத்தில் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய் கண்ணா. சரீரம் என்று சொல்லக்கூடிய தேர், அதில் ஆத்மா என்று சொல்லக்கூடிய பரமாத்மா அமர்ந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறான். அதனால்தான் தெள்ளத் தெளிவாக நாங்கள் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ முடிகிறது. அந்த அர்த்தத்தில் தான் திருத்தேர் பவனி நடைபெற்று கொண்டிருக்கிறதா கண்ணா. உன்னை நாங்கள் இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷம் அடைகிறேன்டா கண்ணா. எங்களுக்காக ஓடி வந்து காத்து ரட்சிக்கிறீரா கண்ணா என்று கூறிக்கொண்டு, இது அனைத்து குடும்பங்களின் சார்பாக, அனைத்து மக்களின் சார்பாக பிரார்த்தனை செய்யப்பட்டது உள்ளது. எல்லாருக்கும் எல்லா க்ஷேமமும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வளமாக நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே திருத்தேர் பவனி என்று சொல்லக்கூடிய இந்த 50 கற்களால் அமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த திருத்தேர் பவனி அமோகமாக விமர்சையாக அனைத்து மக்களின் ஆதரவுடன், அனைத்து மக்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்று பவனி நம்மை காத்து ரட்சிக்கிறான் மலையப்ப சுவாமி. பணிவோம் அவர் பாதம், பற்றுவோம் அவன் திருவடி என்று கூறிக்கொண்டு, ஓம் நமோ வெங்கடேசாய நம, ஓம் நமோ வெங்கடேசாய நமக.